ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அனைவருமே பயன்பெறக்கூடிய ஒரு பதிவை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு 5 நொடியில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய சோடசக்கலை நேரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மனசில் நினைத்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா ஒரு ரகசியமான நேரம் இருக்குது. அதுதான் இந்த சோடசக்கலை நேரம். அது மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வரக்கூடியது தான் இந்த சோடசக்கலை நேரம். அகத்திய மாமுனிவரின் பாடல் மூலம் இந்த உலகிற்கு சொல்லப்பட்டது இந்த சோடசக்கலை. இந்த சோடசக்கலை என்ன, இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்ம நினைத்ததை எப்படி சாதிச்சுக்கலாங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்கும் 15 திதி, தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரைக்கும் 15 திதி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திதிகள் அப்படின்னா கலைகள்ங்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த 15 கலைகள் இல்லாமல் 16ஆவதாக ஒரு கலை இருக்குது, அதுதான் சோடசக்கலை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலையின் அருளை திருமூர்த்திகள் 5 நொடிகள் மட்டும் இந்த உலகத்திற்கு வழங்குறாங்க. அந்த 5 சொடக்கு போடக்கூடிய நேரம் மட்டும்தான் திருமூர்த்திகளோட அருள் இந்த உலகம் எங்கும் பரவும். சோடசக்கலையானது சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டு இருந்ததுனால தான் அவங்க விரும்பினதை அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க. அமாவாசை எப்போ முடியுதுங்கிறத நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சரி, இல்லை தினசரி காலண்டரை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அதை நம்ம கணக்கெடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக அமாவாசை இன்றைக்கி காலையில் 10:30 முடியுதுன்னு வச்சுப்போமே. அமாவாசை திதி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது 9:30லேருந்து 11:30 வரைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் நம்ம தியானம் செய்யணும். இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நொடிகள் தான் திருமூர்த்திகள் அவங்களோட அருளை கொடுப்பாங்க. இந்த நேரம்தான் சோடசக்கலை நேரம். இந்த 5 நொடியில் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்திகளோட ஆளுகையில் தான் இருக்கும். இந்த பூமியில் உள்ள மனுஷன்லேருந்து அனைத்து உயிரினங்களும் ஒரு 5 நொடி ஒரு சூட்சமத்தில் அதிரும். அந்த நேரத்தில் நம்ம மனதில் எதை நினைத்துக்கிட்டு தியானம் செய்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் நம்ம இப்போ ஒரு 10 வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 10 வேண்டுதலையும் இப்போ சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல் தான் நம்மளோட மனசில் இருக்கணும். அந்த வேண்டுதலை நோக்கி தான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மந்திரம் நம்ம ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த இலக்கு ஒரே ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தியானம் செய்யணும். இந்த இது எப்பொழுதுமே இந்த ஒரு 5 நொடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சு கேட்டோமோ அது நமக்கு கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே சோடசக்கலை நேரத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். அமாவாசை பிரதம திதியும் பௌர்ணமி பிரதம திதியிலையும் நம்ம கோரிக்கைகளை வைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஒரு முறையிலேயே அந்த கோரிக்கை நிறைவேறிடும். சிலருக்கு பல மாதங்கள் எடுக்கும். ஆனால் சீக்கிரம் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா அது நம்மளோட மன வலிமையை பொறுத்து தான் இருக்குது. இந்த அமாவாசை தினத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கோடியாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். கோடிக்கணக்கில் கடன் வச்சிருக்கிறவங்க கூட அந்த கடனை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். அமாவாசை சோடசக்கலை நேரம் எப்போ வருதுங்கிறத நம்ம டைமிங் பார்த்துடலாம். 6/7/2024 சனிக்கிழமை அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 மணி நேரமும் நம்ம தியானத்தில் இருக்கணும். நம்ம வீட்டிலையே ஒரு அமைதியான இடமா பார்த்து கீழே ஏதாவது ஒரு மரப்பலகை அப்படி இல்லைனாக்கா ஒரு விரிப்பு விரித்து நீங்கள் அது மேலே உட்காந்துக்கலாம். உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத உங்களோட மனசில் ஆழ் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வேண்டுதலில் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும், ஒரு வேண்டுதலை மட்டும் உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே நீங்கள் தியானத்தில் ஈடுபடுங்க. நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துல வாசனை மிகுந்த ஊதுவத்தி நீங்கள் கொளுத்தி வச்சாலும் சரி, இல்லை ஒரு மண் அகல் விளக்கு ஏதாவது ஏற்றி வச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் மனசு ரொம்பவே அலைப்பாயுது, மனசை ஒருநிலைப்படுத்த முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் நம சிவாய
நமச்சிவாய இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயம் பிரார்த்தனை வைக்கணும். ரொம்பவும் கடன் பெரிய அளவில் இருக்குது, அந்த கடன் அடையணும் அப்படின்னா அந்த கடனை சீக்கிரம் திருப்பி தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த நேரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 2 மணி நேரத்தில் 5 சொடக்கு போடக்கூடிய அந்த 5 வினாடிகள் தான் சோடச கலை நேரம் வரும். அந்த 5 வினாடி எப்போ வருதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த 2 மணி நேரத்தையும் முழுசாக பயன்படுத்தும் போது அந்த 5 வினாடிகளுக்கான பலனை நமக்கு கடவுள் நிச்சயம் கொடுப்பாங்க. அமாவாசை திதியில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த கடன் பிரச்சனை தான். நமக்கு பண வரவில் நல்ல அதிக மாற்றம், அதிரடி மாற்றங்கள் ஏற்படணும், கடன் இல்லாமல் இருக்கணும், கடன் சீக்கிரம் விரைவில் அடையணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. சித்தர்களும் மகான்களும் சொல்லி கொடுத்துட்டு போன எந்த விஷயமும் போலித்தன்மை கிடையாது. அதனால் அவங்க சொல்லிட்டு போன அந்த பாதையில் நம்ம பயணித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வெற்றி பாதை நமக்கு கிடைக்கும். நம்ம மிகப்பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு 5 செகண்ட் 5 வினாடியை நம்ம பயன்படுத்திக்கணும். நிச்சயமாக இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வெற்றி பெறணும். இந்த நேரத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. சனிக்கிழமை அன்று 6/7/2024 அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் தவறாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.